வணக்கம். மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதியின் யாழ் விஜயத்தின் போது ஏற்பட்ட பரபரப்பு. விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்தவர் உயிரிழப்பு. செம்மணி மனித புதைக்குழி தொடர்பில் நீதியான விசாரணைகள் இடம்பெறும் ஜனாதிபதி யாழில் உறுதி. இன்று முதல் இலங்கையில் அமலாகும் புதிய சட்டம். பாதாள குழுக்களுக்கு ஆயுதங்களை வழங்கிய தமிழ் அரசியல்வாதி. இனி தொடர்பான விரிவான செய்திகள். யாழ்ப்பாணத்துக்கு இன்று விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளின் 3ஆம் கட்ட பணிகளை ஆரம்பித்து வைத்துள்ளார். இதன் கீழ் வடமாகாணத்தில் உள்ள மீனவ சமூகத்தினருக்கும் கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் இருந்து வரும் மீன்பிடி படகுகளுக்கும் நீர், மின்சாரம், எரிபொருள் போன்ற அடிப்படை மற்றும் அத்தியாவசிய வசதிகள் மற்றும் குளிர்பான வசதிகள், வலைகளை சீரமைக்கும் வசதிகள், ஏல மண்டப வசதிகள் மற்றும் வானொலி தொடர்பு மைய வசதிகளை வழங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. இதன்போது யாழ்ப்பாணம் மயிலட்டி பகுதியில் இன்று காலை ஒன்று கூடிய காணி உரிமையாளர்களையும் அதனை செய்தி சேகரித்த ஊடகவியலாளர்களையும் போலீசார் காட்டுமிராண்டித்தனமாக விரட்டியடித்துள்ளனர். கடந்த காலங்களில் ஜனநாயகம் பற்றி அதிகம் பேசிய அனுரகுமார் திசாநாயக்கவின் ஆட்சியிலும் போலீசார் கடந்த காலங்களைப் போன்று மூர்க்கத்தனமாக செயற்பட்டமை அங்கிருந்தவர்கள் மத்தியில் விசனத்தை ஏற்படுத்தியது. விசேட அதிரடிப்படையினரின் துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்திருந்த குடும்பஸ்தர் ஒருவர் யாழ் போதனா வைத்தியசாலையில் இன்றைய தினம் உயிரிழந்துள்ளார். வவுனியா கற்பகபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்திரசேகர் என்ற 41 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே இவ்வாறு பலியாகியுள்ளதுடன் பண்டிவிரிச்சான் பகுதியைச் சேர்ந்த நிக்சன் என்ற இளைஞர் காயமடைந்துள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் கடந்த 27ஆம் தேதி இரவு அனுராதபுரம் மாவட்டத்தின் கெப்பிட்டிகொலாவ பகுதியில் இருந்து வவுனியா நோக்கி வந்து கொண்டிருந்த கற்பக வாகனத்தை அந்த பகுதியில் கடமையில் இருந்த விசேட அதிரடிப்படையினர் வழிமறித்துள்ளனர். இதன்போது குறித்த வாகனம் நிறுத்தாமல் சென்றதால் விசேட அதிரடிப்படையினரால் அந்த வாகனத்தின் மீது துப்பாக்கிச் சூடு நடாத்தப்பட்டுள்ளது. இதன்போது அதில் பயணித்த இருவர் படுகாயமடைந்திருந்தனர். காயமடைந்த இருவரும் வவுனியா பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் ஒருவரது நிலைமை கவலைக்கிடமாக இருந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார். அவர் சிகிச்சை பலனின்றி இன்றைய தினம் காலை உயிரிழந்துள்ளார். சம்பவம் தொடர்பாக வவுனியா போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். செம்மணியில் அகழ்ந்தெடுக்கப்படும் மனித எச்சங்கள் தொடர்பாக நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்படும் எனவும் இதில் எவ்வித மாற்றமும் இல்லை எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மயிலட்டி மீன்பிடி துறைமுகத்தின் அபிவிருத்தி பணிகளின் 3ஆம் கட்ட ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே இவ்வாறு தெரிவித்துள்ளார். மயிலட்டி துறைமுகத்தின் 3ஆம் கட்ட அபிவிருத்தி பணிகளுக்காக 300 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிதி ஒதுக்கீட்டின் கீழான அபிவிருத்தி பணிகளை ஜனாதிபதி இன்று ஆரம்பித்து வைத்துள்ளார். நெடுஞ்சாலையில் செலுத்தப்படும் எந்தவொரு வாகனத்திலும் பயணிப்பவர்கள் ஆசனப்பட்டிகளை அணிவது இன்று முதல் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இதனை மீறுபவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய வீதிகள் பாதுகாப்பு சபை தலைவர் மஞ்சுள குலரட்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் ஆசனப்பட்டிகள் இல்லாத சில வாகனங்களுக்கு அதனை பொருத்துவதற்கு 3 மாத கால அவகாசம் வழங்கப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொழும்பில் திட்டமிடப்பட்ட குற்றச் செயல்களில் ஈடுபடும் கும்பல்களுக்கு ஆயுதங்கள் வழங்கி வரும் தமிழ் அரசியல்வாதி ஒருவர் தொடர்பில் விசாரணைகள் நடைபெற்று வருவதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ASB ரோகான் ஓலுகல தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றிற்கு வழங்கிய விசேட நேர்காணலில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர், குறித்த தமிழ் அரசியல்வாதியின் பெயர் மற்றும் அரசியல் கட்சி தொடர்பில் தெரிவிக்க முடியாது. ஏனென்றால் விசாரணைகள் நடைபெற்று வருவதால் அது வெளிப்படுத்த முடியாத ஒன்றாக இருக்கிறது. கடந்த ஜூலை 21ஆம் தேதி அன்று கிரிபத் கொடை காவல்துறையால் கைது செய்யப்பட்ட ஒரு சந்தேக நபரால் தெரிவிக்கப்பட்ட தகவலுக்கு அமைய T56 ரக துப்பாக்கி 30 தோட்டாக்களுடன் 3 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். விசாரணையின் போது பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைய வவுனியா செட்டிக்குளம் பகுதியில் 86 குண்டுகள் மற்றும் பெருந்தொகை ஆயுதங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. இவை கொழும்புக்கு அனுப்ப திட்டமிடப்பட்டிருந்தவையாகும். நாங்கள் மேற்கொண்ட விசாரணைகளில் வவுனியா முக்கிய தமிழ் கட்சியின் உள்ளூராட்சி சபை உறுப்பினர் என அறியப்பட்டுள்ளது. அவரும் பெரிய அரசியல்வாதிகளுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுவதால் பல தகவல்கள் தெரிவிக்க முடியாது என தெரிவித்துள்ளார். அதிகாரி ஒலுகல இந்தோனேஷியா வந்துள்ளதாக தகவல் கிடைத்ததும் தாங்கள் இருப்பிடத்தை மாற்றியதாகவும் அந்த முயற்சியும் வெற்றியளிக்கவில்லை என கெகல்பத்ர பத்மே தெரிவித்துள்ளார். காவல்துறை துணை அத்தியட்சகர் ரோகான் ஒலுகலவிடம் அவர் இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார்.
கெகல்பத்ரே பத்மே உள்ளிட்ட 5 குற்றவாளிகளை இந்தோனேஷியாவில் கைது செய்ய மேற்கொள்ளப்பட்ட ரகசிய நடவடிக்கை குறித்த தகவல்களை சில காவல்துறை அதிகாரிகள் கசியவிட்டதாக புலனாய்வாளர்கள் சந்தேகிப்பதாக தகவல் வெளியான நிலையில் கெகல்பத்ரே பத்மே இவ்வாறு தெரிவித்துள்ளார். அத்துடன் துருக்கிக்கு சென்று பதுங்கியிருக்க சகல ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருந்ததாக விசாரணைகளின் போது கெகல்பத்ர பத்மே குறிப்பிட்டுள்ளார். 2 நாட்கள் சென்றிருந்தால் எங்களது வாளை கூட பிடித்திருக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார்.